ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காயுடன் முந்திரி சேர்த்து ஒரு தடவை மிக்சர் ஜாரில் அரைச்சி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கங்க. நான் ஒரு சின்ன தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட கருப்பு பகுதியை எடுத்துகிட்டு வெள்ளை பகுதியை மட்டும் சேர்த்துக்கங்க. கூடவே 10 முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. முந்திரி, ஏலக்காய் எல்லாமே நல்லா அரைபட்டுருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. ரவையை சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க. ரவை வறுபட்டு கலர் மாதிரி வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இது மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததும் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. தேங்காவில் இருக்க ஈரம் வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும். அந்த அளவுக்கு ரவையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்துக்கங்க. அப்போ தான் ஒன்று சேர வறுபட்டு கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரையாக வறுபட்டு வந்ததும் இதோட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பாலை சேர்த்துக்கங்க. ரவை கொஞ்சம் வெந்து நல்லா சாஃப்டாகும். ரவையை நல்லாவே வறுத்துருக்கும், அதனால் பால் சேர்த்ததுமே ரவை நல்லா உறிஞ்சி வெந்து வரும். இப்போ பாருங்கள், பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரவையும் வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருது பாருங்கள். இப்போ இதோட எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒன்று சேர நல்லா உருண்டை பதத்துக்கு வருது பாருங்கள். இது மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக அல்வா பதத்துக்கு வந்ததும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. ரொம்பவும் ஆறிடக்கூடாது, லைட்டாக கை பொறுக்கிற சூடு பதம் இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு சூடு இருக்குதுங்க. இப்போ கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கங்க. இது மாதிரி சின்ன உருண்டைகளை உருட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கங்க. இதில் 15 உருண்டை கிட்ட கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது மேலே கோட்டிங்க்கு சுகர் கேரமெல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வானலில் 1 கப் தேங்காய் எடுத்தோம், அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும். சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலகுன பதத்தில் கலர் மாறி வரும் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கரைஞ்சி கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது மாதிரி பொன்னிறமாக வரணும். ரொம்ப டார்க்காக பொன்னிறமாகாமல் லைட்டாக பொன்னிறமாக ஆனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே சூட்டோடே இருக்கணும். இப்போ இதில் உருட்டி வச்ச தேங்காய் உருண்டைகளை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மேலே எடுத்து ஊற்றிட்டு அப்படியே உடனே எடுத்துருங்க. எடுத்து இதை அப்படியே ஒரு நெய் தடவின பிளேட்டில் வச்சுடுங்க. அப்போ தான் ஆறினதும் எடுக்க ஈஸியாக வரும். இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையுமே அதில் டிப் பண்ணி எடுத்து நெய் தடவின பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. உடனே செட் ஆகிடுங்க. அதனால் ஆறத்துக்குள்ளே சட்டுன்னு செஞ்சு எடுத்து பிளேட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் ஆறின பிறகு எடுத்திங்கன்னா நல்லா மேலே க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டான கேரமல் கோகனட் லட்டு ரெடி. சூப்பராக அருமையாக இருக்குங்க. இது மாதிரி குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இது நல்லா ஆறின பிறகு இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் மூடி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் கூட கெட்டு போகாது. சூப்பராக நல்ல க்ரன்ச்சியாக அருமையாக இருக்கும். மேலே நல்லா உடைக்கும் போதே கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ள சாஃப்டாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குட்டீஸ்லாம் விரும்பி கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. இவ்வளோ ஈஸியாக செய்யலாமா, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக
இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.